Film City அடுத்த தலைமுறையை நோக்கி. உங்கள் அபிமான ஃபிலிம் சிட்டி சீசன் 3 வாரம் ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி வழக்கம் ஞாயிற்றுக்கிழமைகள் இரவு 8 மணிக்கு உங்கள் அபிமான நேத்ரா டிவியில் உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் வருவோங்க. அதே போல தான் இன்றைக்கும் நாங்கள் உங்களோட நேரடியாக அணிஞ்சிருக்கிறோம். ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி உங்களுக்கே தெரியும், நமது நாட்டின் வளர்ந்து வருகின்ற திரைப்படத்துறை சார்ந்த கலைஞர்களை ஊக்குவித்து களம் அமைத்து கொடுக்கிறது மாபெரும் நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டின் பல பாகங்களிலிருந்து கிடைக்கிற தரமான குறுந்திரைப்படங்களை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி பிரபலியம் அடைய சேர ஒரு மாபெரும் நிகழ்ச்சியும். அந்த வகையில் இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில் ஒரு குறுந்திரைப்படம் இல்லை, 2 குறுந்திரைப்படங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்க போகிறோம். 2 குறுந்திரைப்படங்களுமே வெவ்வேறு இயக்குநர்களுடைய வெவ்வேறு கதைக்கருக்களை கொண்ட குறுந்திரைப்படங்களாகத்தான் அமைய காத்திருக்கு. இந்த 2 குறுந்திரைப்படங்களையும் பொறுத்தவரையில் ஒரு குறுந்திரைப்படம் மட்டக்களப்பிலிருந்தும் மற்ற குறுந்திரைப்படம் ஹட்டன்லேருந்தும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இந்த 2 குறுந்திரைப்படங்களையும் முழுமையாக அவங்களுக்கு தரப்போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குழுவும் இணைஞ்சு கொள்ள போகிறாங்க, நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அதுக்கு முதல்ல இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில் முதலாவதாக இடம் பிடிக்க இருக்கிற குறுந்திரைப்படத்திலேருந்து ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக இதோ. படிப்பு தான் நமக்கு முக்கியம், ஆனால் அதையும் தாண்டி நமக்கு ஒரு அடையாளம் வேணும். திறமை இருந்து வாய்ப்பு கிடைக்காத கூட ஃபைனல்ஸுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்போ காசுக்கு என்ன பண்ணுறேன்? இது வரைக்கும் வந்துட்டோம், இனி எப்படி வின் பண்ண போகிறோம்டா? நம்மெல்லாம் அடுத்தோட 10 பீஸில் அடிச்சு கை தட்டுனால இருக்கு. நல்ல படிப்பு என்னைக்குமே ஜெயிக்கும், நான் தான் ஜெயிக்க போகிறேன். கலைஞரா வந்து சோறு போடுமாங்க. இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி வாயிலாக முதலாவதாக இடம் பிடிக்க இருக்கின்ற குறுந்திரைப்படம் நான் கலைஞன். சரி, இந்த குறுந்திரைப்படத்திலிருந்து ஒரு சில காட்சிகளை மட்டும் பார்த்துட்டு ஃபிலிம் சிட்டி சீசன் 3 நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் அடிச்சுட்டே இருக்கிறீங்க. சரி, இந்த குறுந்திரைப்படத்தை முழுமையாக உங்களுக்கு தருவோம். அதுக்கு முதல்ல இந்த குறுந்திரைப்படத்தோட சம்பந்தமான குழு எங்களோட இணைஞ்சு கொள்ள போகிறாங்க. அவங்களோட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அவங்க யார் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் பார்க்கலாம். இந்த வார குறுந்திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஷுரேன், நடிகர் கிரேஷியன், நடிகர் அஜேந்திர பிரசாத். சரி, உங்கள் 3 பேரையும் ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி வாயிலாக வரவேற்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். சரி ஷுரேன், உங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, ஷுரேனை பொறுத்தவரையில் இந்த குறுந்திரைப்படங்கள் இயக்குறதுல எப்படி ஒரு ஆர்வம், அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கிரேட் 9லேருந்தே ஸ்டோரிஸ் எழுதுறது, சின்ன சின்னதாக கதைகள். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க பேசாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பக்கம் போ அப்படின்னு. அப்போ பண்ணதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 முயற்சிகள் மேற்கொண்டேன். முதலாவது முயற்சி ஒரு 2 நாள் ஷூட்டிங்கோட முடிஞ்சிட்டு, அடுத்த முயற்சி போஸ்டர் போடுற வரைக்கும் வந்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியலை. அப்போ அதுக்கப்புறம் இல்லை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போஸ்டர் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இதுலேயும் என்ன போஸ்டரோட தான் விட போகிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணது. சரி, ஓகே ஷுரேன், உங்களை பொறுத்தவரையில் முதல் 2 முயற்சிகளுமே வந்து ஏதோ ஒரு தடங்கள், இதால் வந்து 2 குறுந்திரைப்படங்களையும் நீங்களால் வெளியிட இயலாமல் போயிட்டு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க ரிலீஸ் பண்ணிடலாதுக்கு? 2க்கும் வந்து அந்த நாம் இப்போ நம்மளோட டீம் தான் இப்போ சரியான ஒரு டீம் அமையாதது தான். இப்போ எப்படின்னா இப்போ 4-5 நாள் ஷூட் போடுறோம்டா, இப்போ 2 நாள் ஆர்வத்தோடு வருவாங்க, 3வது நாள் வந்து போகணுமா அப்படி அந்த எண்ணம் வந்துடும். அடுத்த வீட்டுகள்லையும் வந்து ஏதாச்சும் சொல்கிறது, அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப ரீரெக்கார்டிங் கூப்பிட்ற டைம், அந்த மாதிரியான இதுகள் தான். அடுத்தது டீமுக்குள்ளேயும் சம்டைம்ஸ் சில பிரச்சனைகள் வரும். இப்போ அந்த மாதிரியான காரணங்களால் தான் கொண்டு போக முடியாமல் போனது. அடுத்தது ஒரு இப்போ பணமும் ஒரு காரணமாக இருந்தது. சரி, இப்படியா நிறைய பிரச்சனையெல்லாம் தாண்டி இப்போ வந்து 3வது குறுந்திரைப்படம் நான் கலைஞன், இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. சரி, இந்த குறுந்திரைப்படத்தை பார்த்ததுக்கு பிறகு இந்த குறுந்திரைப்படம் பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் ஷுரேன், என்ன செய்துட்ருக்கீங்க இப்போ இந்த குறுந்திரைப்படங்கள் இயக்குறது தவிர? நான் ரத்மலான தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே கிரேஷியன், சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. சரி, ஒரு சில காட்சிகளை பார்த்ததுமே எங்களோட வியூவர்ஸ் அறிஞ்சிருப்பாங்க, நல்லா நடிச்சிருக்கிறீங்க. சரி, முழுமையாக பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம். சரி, நீங்கள் என்ன செய்யிட்டுருக்கிறீங்க கிரேஷியன்? நானும் வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறேன். சரி, வேலையெல்லாம் நல்லபடியாக போகுது. அந்த கேப்பில் வந்து நீங்கள் இப்போ வந்து நடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சரி கிரேஷியன், எப்போ நினைச்சிங்க என்னால் நடிக்க இயலும்னு சொல்லி? எப்போ இருந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஆர்வம்? நான் கிரேட் 1 இருந்தே ஸ்டேஜில் ஏறியாச்சு.
ஒரு லேடி கடை போட்டு ஒரு சின்ன வயசில் ஒரு டான்ஸ் அந்த ஃபோட்டோகிராஃபி இன்னும் வீட்டு இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து ஸ்டேஜில் எனக்கு பயந்தான் அவளுக்கு, பட் எல்லாருமே ஏற்றி விட்ருவாங்க. ஜஸ்ட் நாள் பண்ணையிலும் போய் பண்ணு அப்படின்னு. நான் எதையுமே யோசிக்க மாட்டேன், வைக்கேன் அப்படின்றது கொஞ்சம் குறைவு. ஸோ நானும் போய் பண்ணிட்டு வந்துடுவேன். அதுக்கு பிறகு சரி, இந்த சான்ஸ் எப்படி வந்துச்சு, இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? நானும் சுரேனும் ஒன்றா ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சினாங்க. நான் அவரை சீனியர். ஸோ என்னட்ட வந்து அவர் கேட்டார், இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு பண்ணுறீங்களான்னு. நானும் ஜஸ்ட் ஜோக்காக நினைச்சேன். ஏன்னா இதுக்கு மேலே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு பிறகு அந்த சான்ஸ் இல்லாமல் போயிட்டு அப்புறம் அவங்க வேறு பேராக்கில் வச்சு அந்த படம்லாம் எடுத்துட்டாங்க. இதுவும் அவர் கேட்ட பிறகு எனக்கு நம்பிக்கை இல்லை இது பண்ணுவார் அப்படின்ட்டு. பட் அவர் கட்ஸ் அவர் பண்ணிட்டாரு. சரி, ஓகே. உங்களோட ஜூனியருக்கு ஓகே பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. அஜிந்த்ர பிரசாத், என்ன செய்துட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நான் ஒரு ஷாப்பில் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து ஆக்டிங் நடிக்கிறதுக்கு எப்போ வந்தீங்க, அப்படி ஆர்வம் வந்துச்சு சொல்லுங்கள். அது காரணம் வந்து என்னுடைய நண்பர் கிருஷாந்த் தான். அவர் தான் அந்த ஃபீல்டுக்கு கொண்டு வந்தது. ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம், அந்த டைம் எங்களுக்கு பெருசாக டெக்னிக்கல் வைஸாக பொருட்கள் இல்லை. ஒரு சின்ன டிஜிட்டல் கேமராவில் வந்து இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம், பண்ணுறீங்கன்னு கேட்டார். என்ன ஷார்ட் ஃபிலிம்? போகிற வழியிலன்னு சொல்லி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் சொல்லக்குள்ளே நான் ஓகே என்ன மாதிரி தான் இருந்தது. அங்கே போய் நடிக்கக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கேமராவில் பார்த்துருவேன், ஒன்றும் செய்ய முடியாது. பட் அதுக்கப்புறம் போக ஓகே, 2-3 ஷூட் போகக்குள்ளே ஓகே. அதுக்கப்புறம் அந்த பயம் இல்லாமல் போயிடுச்சு, நடிக்கிற அந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. சரி, இது வந்து 2வது குறுந்திரைப்படமா? ஆமாம். எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது? இந்த படம் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணார். அதாவது வந்து அந்த போகிற வழியிலன்ற திரைப்படத்தை. அப்போ சுரேன் அதை பார்த்துட்டு வந்து, நான் அந்த டைம் அவரோட படிச்சுட்டு இருந்தேன் அந்த தொழில்நுட்ப கல்லூரியில். பார்த்துட்டு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்கிறேன், அதில் ஒரு கேரக்டர் செய்யணுமான்னு கேட்டார். ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மூலமாக தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. சரி, ஓகே. சுரேந்தர், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து குறுந்திரைப்படங்கள் இருக்கிறேன்னா நிறைய பேரை பொறுத்தவரையில் ப்ரொஃபஷனலாக இந்த திரைப்படத்துறை சார்ந்த விஷயங்களை படிச்சுட்டு செய்வாங்க. ஒரு சிலரை பொறுத்தவரையில் சில குறுந்திரைப்படங்கள், சில திரைப்படங்களை பார்த்து அதில் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு செய்வாங்க. நீங்கள் எப்படி? படித்தது அப்படி எதுவும் இல்லை. ஆனாலும் நிறைய பேரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கேன். அதில் முக்கியமாக நம் நாட்டு ஒரு கலைஞர் கோவர்தன் பத்மநாதன் சில தரமான ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருப்பார். இப்போ அதை பார்த்து நிறையா கற்றுக்கிட்டது. அப்புறம் ஃபேஸ்புக் மூலமாக அவர்கிட்ட நிறைய கதைச்சது. இந்த ஸ்கிரிப்ட் எழுத முதலாம் சாம்பிள் ஸ்கிரிப்ட் எல்லாம் அவர்கிட்ட கேட்டு எடுத்திருக்கேன். அப்போ அதுகளை பார்த்து அப்படி கற்றுக்கிட்டதுகள் தான். சரி, இப்போ வந்து நான் கலைஞன் குழுவோட கொஞ்சம் விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம் குறுந்திரைப்படத்தை பார்த்ததுக்கு பிறகு. நான் கலைஞன் குறுந்திரைப்படம் முழுமையாக உங்களுக்காக இது. இன்னும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? நீ என்ன ஊர்ல போய் நாடகம் நடிக்க போறா? இல்லைண்ணா, எனக்கு ராமாயண் தியேட்டர் தான் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு நல்ல கலைஞனாக வரணும். கலைஞனா வந்து சோறு போடுமா உனக்கு? கம்ப்யூட்டர் படித்தவனுக்கே வேலை இல்லை, இதில் உனக்கு வேண்டாம் வேலை தரப்போகிறான். அப்போ ராமாயண் தியேட்டர் படிக்கிற யாருமே வேலைக்கு போகிறது இல்லையாண்ணா? வேலைக்கு போகலன்னு யாரா சொன்னா? 125 பேர் தான் அதே ஃபீல்டில் வேலை கிடைக்கிது. மற்ற வேலை என்ன செய்கிறான்? வேறு வேலையை பார்த்துட்டு போகிறான். அப்போ என்னாலையும் ஒரு கலைஞனாகவே வர முடியாதா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு மதன். இதெல்லாம் நம்மளோட லைஃபுக்கு செட் ஆகாது. உன்னோட லைஃப் நீ தான் முடிவெடுக்கணும். நான் முடிவெடுக்க முன்னாடி உன்னோட வீட்டையும் கொஞ்சம் நினச்சிப்பாரு. ஏதோ என்னோட கடமை நான் சொல்லிட்டேன், நீ தான் முடிவெடுக்கணும். என்னடா இவர் எப்படி சொல்லிட்டு பாரு, நம்ம தான் பிள்ளையா முடிவு எடுத்துட்டோமா? அண்ணா எப்படி இருக்கீங்க? பார்க்கவே முடியல. நல்லா இருக்கேன்டா. காம்படிஷன் வேலையா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். என்னண்ணா மறந்துட்டீங்களா? அடுத்த படத்துலயாவது சான்ஸ் தாங்கண்ணா. சின்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாடா. எப்படியாச்சும் நான் நடிக்கணும். ஃபைனல்ஸுக்கு இப்போ தான் ஸ்கிரிப்ட் பண்ணி கொண்டிருக்கேன். முடிஞ்சதும் கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுறேன். உங்கள் கோலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஷியோடா. இந்த பையனை போல தாங்க நானும் ஒரு கலைஞனை நிறைய சாதிக்கணுமன்றது தான் என்னோட கனவு. நான் விக்ரம், சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா ஒரு நாடக கலைஞர். ஒரு கலைஞனை நான் உருவாக்க காரணமே நான் பார்த்து வளர்ந்த நாடகங்கள் தான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காது. ஏன்னா ஒரு கலைஞனை அவர் பட்ட கஷ்டங்களை நான் படக்கூடாதுன்றதுக்காக. அதுவும் சரிதான். வாழ்க்கையில் ஒரு மனிதனாக ஜெயிக்கணும்னா உழைப்பு, திறமை,
அதோட சப்போர்ட்டும் வேணும். அதுவே ஒரு கலைஞனாக ஜெயிக்கணும்னா அடப்போங்கய்யா நாய் பொழப்பு. சாரி விக்ரம், இந்த விஷயத்துல என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. சரி, நீங்க செய்யற நல்ல விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கா, பெருமையான விஷயம்தான். படிப்பு சம்பந்தமா எவ்வளவு பணம் வேணுமென்றாலும் கேளுங்க, நான் தரேன். ஆனா படம் எடுக்கிறது, பாட்டு படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. உன் அப்பாவும் இப்படித்தான், இப்படி போயிட்டான், அவன் வாழ்க்கையும் தொலைச்சான். அப்பா இல்ல சரி, படிப்பு தாங்கள் நமக்கு முக்கியம். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு ஒன்று அடையாளம் வேணும். அப்போதானே அங்கிள் இந்த சமுதாயம் நம்மளை திரும்பி பார்க்கும். அதுக்கே சினிமாவை விட்டுட்டு உருப்படியா எதுவும் செய்யலாமே. ஒவ்வொரு நாளும் பிறக்கிற பிள்ளைகள் 8% பிள்ளைகள் ஏதோ ஒரு குறைபாடு தான் பிறக்குது. பிறக்கும் போதும் வளரும் போதும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க வளர்ந்து இந்த சமுதாயத்துக்குள்ள வரக்குள்ள நம்ம அவங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. படிக்கிற படிப்பு, செய்கிற வேலை, எல்லா விஷயத்துலையும் நம்ம அவங்கள ஒதுக்கி தான் வச்சிருக்கோம். அந்த வட்டத்தை தாண்டி நம்மளாலையும் பார்க்க முடியல, அவங்களாலையும் உள்ள வர முடியல. மாற வேண்டிய விஷயம் தானே அங்கிள்? ஆமா, மாற வேண்டிய விஷயம்தான். இதான் அங்கே நாங்கள் ஃபைனல் எடுக்க போகிற படத்தோட ஸ்டோரி. இப்படி பிறகுற ஒரு குழந்தைய சமூகம் அப்படி ஒதுக்குங்கிறது தான் கதை. அப்ப நீ இதை ஒரு கதையாகவோ கட்டுரையாகவோ எழுதி பேப்பர்ல போடலாமே, நிறைய பேர் வாசிப்பாங்க. என்ன கதை தர்ற? இல்லை, இந்த நியூஸ் பேப்பர் இருக்காட்டு பார்க்குறேன். அதெல்லாம் எடுக்கிறல தம்பி, இப்பதான் எல்லாமே டிவியில காட்டுறாங்களே. என்னங்கள் இப்படி உலமை எல்லாரும் பேப்பர் எடுக்காம விட்டா நாங்கள் பேப்பரில் போட்டு பிரியசணும் இல்லையே. அதனால தானே இதை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து டிவியில் போட்டால் உங்களை மையாக்கள் பார்ப்பாங்க தானே. பொழுதுபோக்கான விஷயங்களை வாழ்க்கையா பாக்குறீங்க, கடைசியில உங்களோட வாழ்க்கையோட பொழுதுபோக்காயிடும். எப்பவுமே ஒரு கலைஞனுக்கு வெளியில கிடைக்கிற கைதட்டலும் பாராட்டும் அவன் சொந்த வீட்டில் கிடைக்கிறதே இல்லை அங்கிள். விக்ரம், ஃபைனல்ஸுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இது வரைக்கும் வந்துட்டோம், நீ எப்படி வின் பண்ண போறா? ஏதோ கையில் அந்த காசை போட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போ காசுக்கு என்ன பண்ணுற? சரின்ட்டு அப்பாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. வீட்டை தர காசு ஃபோனுக்கே சரியா இருக்கு, இதுல எங்க படம் எடுக்கிறேன்? அதுவும் சரிதான், நமக்கு யாரடா நீ காசு தர? உன் வீட்டு அவன் வீட்டு என் வீட்டோட யாரும் காசு தரலையே. சொந்தங்கள் இல்லாம மட்டும் அனாதை இல்லடா, திறமை இருந்து வாய்ப்பு கிடைக்காதவங்க கூட அனாதை தான். நம்ம திறமை மேலே நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் நம்ம கூட இருந்தால் போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். வெல்டன் விக்ரம், பர்ஃபெக்ட் மெசேஜ். இந்த படம் நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள் டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க போல. ஆமாம் சார், எல்லாருமே ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கோம். என்னதான் இருந்தாலும் உங்கள் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணால சார் இவ்வளோ நல்லா இருக்க முடிஞ்சது. அதனால் என்ன விக்ரம், என்கிட்ட பணம் இருக்குது, அதனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை சார், எங்கேயுமே ஹெல்ப் கிடைக்கல. நீங்களும் இந்த காம்படிஷன் ஃபைனல்ஸில் இருக்கீங்க, இருந்துமே எனக்கு ஹெல்ப் பண்ணது உங்கள் பெரிய மனசு சார். நீங்கள் எனக்கு லைஃப் கொடுத்துருக்கீங்க, என்றைக்குமே உங்களை மறக்க மாட்டேன். இதில் ஜெயிச்சிட்டா போதும், நான் செட்டில் ஆயிருவேன். நீ ஒன்றும் ஜோக் அடிக்கலையே, நீ ஜெயிக்கணும்னு கனவேதம் இருந்தா இப்போவே மறந்துடு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இது என்னோட கனவு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோட உழைப்பு. இந்த காம்படிஷனில் வின் பண்ணணும், டேரக்டர் கோவர்த்தன் கூட ஒர்க் பண்ணணுன்றதுக்காக தான் சார் இவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஓ, உங்களுக்கு இந்த நினைப்பு வேற இருக்கா? உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கனவு காணணும். உங்கள் ரேஞ்சுக்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோமா, யூடியூப்பில் போட்டோமான்னு இருக்கணும். சார், ஹெல்ப் பண்ணீங்கன்றதுக்காக எப்படி பேசாதீங்க. என்கிட்ட திறமை இருக்கு, நான் கண்டிப்பாக வின் பண்ண தான் போகிறேன். திரும்ப திரும்ப ஜோக் அடிக்காத விக்ரம். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 10 வருஷமாச்சு. இங்கே எனக்கு எல்லாமே அத்துப்படி. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் எதை நினைச்சாலும் ஈஸியாக செய்யலாம். உனக்கே தெரியும், உன்னோட படத்தை விட என்னோட படத்துல பட்ஜெட் 10 மடங்கு பெருசு. பணம் இல்லைன்றதுக்கு அவர் கலைஞனை எவ்வளோ அவமானப்படுத்தாதீங்க சார். நீங்கள் என்ன மட்டும் இல்லை, எங்கள் உழைப்பையும் சேர்த்து கவலைப்படுத்திட்டீங்க. நல்ல படிப்பு என்றைக்குமே ஜெயிக்கும். நான் தான் ஜெயிக்க போகிறேன். உங்கள் பணத்தை எப்படியும் திருப்பி தந்துடும். விக்ரம், பணமெல்லாம் எனக்கு தேவையில்ல, நல்ல வேலையா தேடு. ஃபியூச்சர்ல உனக்கு உதவியா இருக்கும். நான் வேணும்னா சிபாரிசு பண்றேன். ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாட் டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சர் மேக்கர் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஃபைனல்ஸில் வந்த 5 படமும் சூப்பராக இருந்துச்சு. ஜட்ஜஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வின்னரை சூஸ் பண்ணாங்க. வின்னர் வேறு யாருமே இல்லை, நம்ம சத்யா சார் தான். அவருக்கு நாங்கள் ஸ்பெஷலாக விஷ் பண்ணிக்கிறோம். மற்ற டைரக்டர்ஸுக்கும் பெஸ்ட் விஷஸ். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ஜெயிக்கலாம். எல்லாருக்காகவும் சாங் பண்ணுங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அவனை தான் சரி தேடுறோம். எப்படியும் பார்த்து தான் கால் பண்ணுறோம். எல்லா இடமும் தேடியாச்சு எங்கடா போயிருப்பான்? டேய் அங்கே இருக்கான் பாரு. என்னடா பண்ணுறான்? எவ்வளோ நேரமாக தேடுறோம்? போகணுமோ? உங்கள் வீட்டில் இருந்து கால் பண்ணி என்ன கத்தி கொண்டிருக்காங்க. இங்கே வந்து என்னடா பண்ணுறேன்? ஏன் சொல்லாம கிளாம எங்கேயும் போகலாம்னு பார்த்தியா? நீ மட்டும் தான் தோத்ததா நினைக்கிறியா? நாங்களும் தான் தோத்தோம். அதுக்காக நாங்களும் யார்கிட்டையும் சொல்லாமல் நம்ம ஓடி விழிஞ்சோமா? இப்படி ஓடி ஓடிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நீ ஒரு கலைஞன்டா. யாடா கலைஞன்? நீ நானுமா? நம்ம சொந்தக்காரங்க ஃபியூச்சரில் நீ என்ன வரப்போறேன்னு கேட்டால் டாக்டராக இன்ஜினியராக வரப்போறேன்னு சொன்னால் பாராட்டுவாங்க. அதுவே கலைஞனாக வரப்போறேன்னு சொன்னால் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் போராடினாலும் வாழ்க்கையில் நினைச்சி செய்ய காசு வேணுண்டா. நீ நடந்ததை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த காம்படிஷன் போனாரு நான் எத்தனையோ இருக்கு. அடப்படா, நம்ம அங்கே போனாலும் நமக்கு இதான் நிலைமை. நம்மளாம் அடுத்தவனை பார்த்து விசில் அடித்து கைதட்ட தான் லாய்க்கு. அதே கைத்தட்டில் வாங்கணும்னு நினச்சா இப்படி தான். இதெல்லாம் எனக்கு வேணாம். சொந்த ஊருக்கே போய் ஏதோ கிடைக்கிற வேலையை செய்ய போகிறேன். முதல்ல அந்த டைரக்டர் கடன் அடைக்கணும். அவர் உங்ககிட்ட காசு கட்டு வர்றார். பிடிச்சதை விட்டுட்டு இப்படி ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன். நீயே ஜோதிச்சு பாரு விக்ரம். அவர்கிட்ட இருக்கிற அனுபவம் நம்மக்கிட்ட இல்லை. அவர் கதைக்கு ஏற்ற மாதிரி காசு அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நாம் அப்படியா? உங்கள் அப்பா சொன்னது சரிதான். இந்த பக்கமே நான் வந்துருக்கக்கூடாது. அடப்போடா, நீங்கள் எல்லாரும் பிடித்தான் பெரிய படம் எடுக்கிற கலைஞனா போறேன்னு வந்துடுவீங்க. ஆனால் ஒரே அடியில் திரும்பி வரீங்க பார்த்தீங்களா? உனக்கே தெரியும் உலகத்தில் அவங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்துட்டு இருக்கிறவங்க தான் அதிகம். நீயும் அவங்கள போல ஆகிடாத. விக்ரம், ஃபர்ஸ்ட்டாக வந்தால் தான் நல்ல படம்னு நினைக்கிறியா நீ? காம்படிஷனில் தோத்தாலும் நம்ம சொன்ன ஒரு நல்ல விஷயம் நிறைய பேரை போய் சேர்ந்துருக்குண்டா. நமக்கு அதுவே பெரிய வெற்றி தான்டா. அவன் சொல்றது சரிதான். ஒரு கலைஞனோட வெற்றியே அவன் சொல்ற விஷயம் அடுத்தவங்களை போய் சேர்றதுலாம் இருக்கு. இதை நீ ஏத்துக்கிறியா இல்லையா? நம்மளை சுற்றி யாருமே கவனிக்காத எத்தனையோ விஷயம் நடந்துட்டு அது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ தோத்தமன்றதுக்காக எப்பயுமே ஜெயிக்க முடியாத அர்த்தம் இல்லடா. டேய், எதுவுமே சொல்லலாம் எப்படி இருந்தா என்னடா அர்த்தம்? வாயை திறந்து யாரும் சொல்லி தொலைடா. என்ன வீட்டை போறதா முடிவு பண்ணிட்டியா? நீ பஸ் ஏற்றி அனுப்பிடுறேன். இல்லடா, நம்ம எவ்வளவு பேசுறோமே அவன் ஏதாச்சும் சொல்றானா? இவனை இப்படியே விடாம கொஞ்ச நாளைக்கு அவங்க ஊருக்கே அனுப்பிடலாம். அப்பாச்சு அவன் மாறுறான்னு பார்க்கலாம். எதுவுமே சொல்லாம எங்க போற நீ? அடுத்த படம் எடுக்க. அப்ப கதை இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில் முதலாவதாக இடம் பிடித்த குறுந்திரைப்படம் நான் கலைஞன். சரி, இந்த குறுந்திரைப்படத்தை முழுமையாக பார்த்துட்டு இப்போ ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைச்சிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த வார குறுந்திரைப்படம் உங்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. காரணம் உண்மையில் நிறைய கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு கதைக்கருவாக இந்த வார நான் கலைஞன் குறுந்திரைப்படத்தினுடைய கதைக்கரு அமைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, உண்மையில் நிறைய கலைஞர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு நிறையவே திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளை சரியான முறையில் வெளிப்படுத்துறதுக்கு சரியான ஒரு களம் இல்லாமல் இருக்கிறாங்க. இது சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு காத்திரமான ஒரு கதைக்கருவை கொண்ட குறுந்திரைப்படமாக தான் நான் கலைஞன் குறுந்திரைப்படம் அமைச்சிருக்கு. சரி, அங்கங்கே ஒரு சில சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களுடைய முதல் முயற்சியை நிச்சயமாக நாங்கள் பாராட்டியாகணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. கலைஞர்களை பொறுத்தவரையில் கைதட்டுகளும் பாராட்டுகளும் இப்போ வெளியில இருந்து தான் வரும். சொந்த வீட்டில் இருக்கிறவங்க நிச்சயமாக இது செய்யறதே இல்லைன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த குறுந்திரைப்படத்தை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இயக்குனர் என்ன சொல்ல போகிறேன் அவர்கிட்டையே நாங்கள் கேட்கலாம். சுரேன், சொல்லுங்க, இன்னொரு காரணத்துக்காக இப்படியான ஒரு ஸ்டோரியை நீங்கள் தெரிவு செய்தீங்க? நான் சொன்னேன் அந்த 2 years 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ட்ரை பண்ணேன். அப்போ அந்த 2 years காலகட்டத்தில் நிறைய ஆர்டிஸ்டோட தொடர்பு கிடைச்சது. அப்போ நான் தான் பண்ணலை, ஆனால் அவங்க பண்ணக்குள்ள நான் போகிறது ஷூட் எல்லாம் பார்க்க.
இப்போ அதுலேயும் நிறைய பேர் என்ன மாதிரி எடுத்துட்டு விட்டாக்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன சில விஷயங்கள் தான் எனக்கு சரி இப்போ பண்ண போகிறது இப்படி ஒரு படம் பண்ணணும் என்று. இப்போ வந்து ஷூரே நீங்கள் வந்து முதலாவது குறுந்திரைப்படம், ரெண்டாவது குறுந்திரைப்படம் ரெண்டுமே வந்து இந்த ஸ்டோரியை தான் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்களா, அல்லாட்டா வந்து அது வேறு ஸ்டோரி இது வேறு ஸ்டோரி? ரெண்டுமே வேறு ஸ்டோரி. சரி, முழுக்க இந்த கலைஞர்கள் பற்றி இந்த ஸ்டோரியை தெரிவு செய்து உண்மையில வந்து உங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருக்குதா? அந்த வீட்டில் சப்போர்ட் கிடைக்கலங்கிற விஷயம் எங்களோட வீட்டில் இல்லை. 100% சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி சொன்ன விஷயங்கள் எனக்கும் நடந்திருக்கு. சரி, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க இல்லையா? சரி, எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க? இது ஒரு 5 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம், தொடர்ந்து இல்லை, விட்டு விட்டு. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கிறீங்க ஷூரே? மொத்தமாகவே பெட்டிக்ளோவில் தான் எடுத்திருக்கோம். அதில் சில பெட்டிக்ளோ டவுன் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். சரி, ஓகே. கிரேஷியன் சொல்லுங்கள், உண்மையில் வந்து சூப்பர்வாக நடிச்சிருக்கிறீங்க. உண்மையிலே வித்தியாசமாக, உண்மையில் வந்து ஒரு சில காட்சிகள், ஆரம்ப காட்சிகள், அந்த பீச்சில் இருக்கக்கூடிய அந்த சீன், நீங்கள் நடந்து வர்ற பேக்கோடு நடந்து வர்ற அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கறதுல ஒரு தென்னிந்திய ஒரு குட்டி சினிமா பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருந்துச்சு. சரி, சொல்லுங்கள், இந்த குறுந்திரைப்படத்தை பார்த்ததுக்கு பிறகு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு உங்களோட வீட்லேயும் சரி, பார்த்த ரசிகர்கள்ட்டையும் சரி? எங்களோட அம்மா இது வரைக்கும் எனக்கு எதுக்கு பாராட்டினான்னு தெரியல. பட் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண டைம் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட்டாக என்ன கிஸ் பண்ணி அதிலே தெரிஞ்சிச்சு. கிஸ் பண்ணும்போதே விளங்கிச்சு எனக்கு உண்மையாகவே அவள் ரொம்ப பெருமைப்பட்டா அப்படின்னு. அவங்க எல்லாரும் கை தட்டுற போது எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எங்களோட அம்மாவுக்கு இருந்திருக்கும். பட் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவள் பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் நினைக்கிறேன். சரி, எந்த இடத்துல ஸ்க்ரீன் பண்ணியிருந்தீங்க, அந்த ஷூட் பண்ணியிருந்தீங்க? நாங்கள் வந்து மட்டக்களப்பு இந்து கல்லூரி மண்டபத்தில் வந்து நாங்கள் அதை ஸ்க்ரீன் பண்ணியிருந்தோம். எங்களோட பேரண்ட்ஸ், அப்புறமா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதை 20 நாங்கள் அதோட வெளியிட்டிருந்தோம். எல்லாரும் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு தந்துருந்தாங்க, ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. கிரேஷன், இப்போ வந்து சொல்லுங்கள், இந்த குறுந்திரைப்படத்தை வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கிறீங்க, உங்களோட வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. எதிர்மறையான ஏதாவது கருத்துக்கள் வந்திருக்கா? இப்போ வந்து உண்மையில் வந்து இந்த குறுந்திரைப்படத்தை பொறுத்தவரையில் உங்களோட ஸ்லாங், உங்களோட மொழி நடையை பொறுத்தவரையில் ஒரு காமனான மொழி நடையாக இருந்துச்சு. வித்தியாசமாக வந்து பெட்டிக்ளோவில் எடுத்துருக்காங்கன்றது வந்து சொல்ல முடியாது, நீங்கள் பேசுகிறது மட்டும் நான் சொல்கிறேன். சரி, எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், என்ன சொன்னாங்க? நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணதில் அதை வந்து ஒரு ப்ரொஃபஸரால் வந்து அதை விமர்சனம் பண்ணியிருந்தேன். அவர் சொல்லியிருந்தேன், நம்மளோட அடையாளத்தை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்ட்டு. உடனே கொஞ்சம் ஷோக்காக இருந்துச்சு எங்களுக்கு. நீங்கள் நம்மளோட மட்டக்களப்பு அப்படின்ற அடையாளத்தை விட்டுட்டு நீங்கள் பண்ணது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இது ஒரு மட்டக்களப்பு அப்படின்ற அந்த அடையாளத்தை நீங்கள் விட்டுட்டீங்க, அது மட்டும்தான் ஒரு குறையாக இருந்துச்சுன்னு ஒரு ஜஸ்ட் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சில பேர் சொல்லியிருந்தாங்க, சில இடங்களில் பெட்டிக்ளோ கூட வந்து பெட்டிக்ளோ விட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் இதை வந்து எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எல்லாருக்கும் புரியணும். மட்டக்களப்பில் நாங்கள் பேசுகிற சில பேச்சு வழக்கு வந்து சில பேருக்கு அது புரியாது. ஸோ நாங்கள் எடுக்க விரும்புகிறது இந்தியாவிலையும் சரி எங்கே ஸ்க்ரீன் பண்ணாலும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் மெயின் பண்ணி நாங்கள். நீங்கள் வந்து இப்போ பேசுகிற டைம் கூட எனக்கு வித்தியாசமாக, நீங்கள் பெட்டிக்ளோ வேறு இடம்ன்ற மாதிரி தெரியல. நீங்கள் பேசுகிற நேச்சுரலாக பேசுகிறது ஒரு காமனான ஸ்லாங்கில் தான் இருக்குது. சரி, எப்பயாவது கிரேஷியன் உங்களுக்கு இப்போ வந்து முதலாவது முயற்சி இல்லையா, இப்போ வந்து ஒரு ஹீரோவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன் இல்லை, ஸ்க்ரீனில் பார்த்து அது நம்ம படம் கூட நான் ரொம்ப எல்லா படமும் பார்ப்பேன். மலையாளம், இங்கிலீஷ், தமிழ் எல்லா மூவியும் பார்ப்பேன். பட் அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆசை தான். பிடிச்ச நடிகர் யார்? எனக்கு பிடிச்ச நடிகர் வந்து சொல்லப்போனால் மலையாளத்தில் துல்கர் சல்மான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சுரல் ஆக்டிங் அவர் எனக்கு பிடிக்கும். தமிழில் வந்து எப்பயுமே விக்ரம் பிடிக்கும். விக்ரம் பிடிக்கும். சரி, ஓகே. அஜேந்திர பிரசாத், சொல்லுங்கள், இப்போ வந்து நீங்களும் வித்தியாசமாக நடிச்சிருக்கிறீங்க. சரி, உங்களோட அதாவது வந்து இதுக்கு முதல்ல நடிச்சிருந்தாலும் இது வந்து ஒரு கொஞ்சம் விஷயங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் நடிச்சிருக்கிறீங்களே, எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம்? நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து என்னத்தான் ஸ்க்ரீன் முன்னுக்கு நடித்தாலும் சம்டைம் நான் டயலாக்ல விட்டுருவேன், என்னத்தையாவது சொதப்பில்லாக்கிடுவேன். கேமரா பார்க்க மாட்டேன், டயலாக் தான் எப்படியாவது போயிடும். 3-4 டேக் ஒரு சீனுக்கு வந்து நாங்கள் ஒரு 10 டேக்கு கிட்ட போயிருப்போம் எனக்கு மட்டும். அங்கே கேமராமேன் சொல்கிறார், லைட்னிங் போகுதுப்பா, சீக்கிரம் டயலாக் பேசுப்பான்றாரு. ஒரு மாதிரி டயலாக்ஸ் பேசிட்டு போக்குள்ளேயே அந்த ஃப்ளோ விட்டு போட்டுரும். அப்போ அதனால ஒன்றும் செய்ய இல்லாது. அப்போ ஒரு மாதிரியே பேசி அதை முடிச்சாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து கிராஃபிக் டிசைனராக இருக்கிறது உங்களுக்கு ஓகேயா இருக்கா, பிடிச்சிருக்கா, இல்லாட்டா ஒரு ஆக்டரா என்ன நினைக்கிறீங்க, எது பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது? ரெண்டுமே ஓகே. நான் சூஸ் பண்ண ஃபீல்டே வந்து அதான் கிராஃபிக் டிசைனிங் தான். அதுக்கு காரணம் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று இவர் கிரேஷியன் அண்ணா, அவர் ஒரு கிராஃபிக் டிசைனர் தான். இன்னொன்று வந்து நம்மளை விட்டு மறைந்த ஒரு கலைஞர் நிரோஷன் அண்ணா, மட்டக்களப்பு சேர்ந்தவர். அவர் ஒரு காரணம் அந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு.
சரி, ஓகே. எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் நீங்கள் நடிச்சதுக்கு பிறகு? நிறைய விஷயங்கள் இப்போ வந்து சுரேனை பொறுத்தவரையிலும் அவங்களோட வீட்டில் வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது, கிறிஸ்டியனை பொறுத்தவரையிலும் சப்போர்ட் இருக்குது, உங்களோட குடும்பத்தில் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க தேவையில்லை அப்படி ஒரு ஃபீல்டுக்கு போக தேவைன்னு சொல்லி, அப்புறம் போக போக ஓகே பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஓகே செய்யலாம் அப்படின்னு. சரி, ஓகே. சுரேன் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதாவது ஷார்ட் ஃபில்மை பார்த்ததுக்கு பிறகு வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் யோசிச்சிருந்தோம். இப்போ வந்து அதாவது கிரேஷியன் வந்து ரோட் சைடில் வந்து பேசிகிட்டு இருக்கிற டைமில் வந்து அந்த நேச்சுரல் சவுண்ட்ஸை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்போ அதே மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த நேச்சுரல் சவுண்டோடு சேர்த்து இவங்களோட வாய்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அப் பண்ணி சேர்ந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் எடுபடக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமரா ஷாட்ஸ் அது கூட இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த படைப்புகளில் நீங்கள் கவனம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் தரமான நிறைய குறுந்திரைப்படங்களை நீங்கள் கொண்டு வரலாம் இல்லையா? சரி, ஓகே. கிறிஸ்டியன் நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து சைலண்ட் ஹீரோ, இப்போ வந்து அடுத்ததாக சூப்பர் ஹீரோவாக வரப்போகிறீங்க. எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. உங்களை பற்றி சுரேன் நிறைய விஷயங்கள் பெருமையாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். எங்களோட நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க கிறிஸ்டியன்? ஒரு பேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு இதுக்கு வந்து பெரிய ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி உண்மையிலே பெருமைப்பட்டுக்கலாம். கொளரை தூக்கி சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உண்மையாக வந்து எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் நம்ம இந்தியாவை பார்த்துட்டு அவங்க அவர் அப்படி பண்ணியிருக்காரு இவர் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதுலாம் சரி. பட் நம்மளோட கலைஞர் இருக்காங்க. பட் எல்லாரும் சும்மா சொல்லுவாங்க ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுறோம் பட் என்று சொல்லி. ஆனால் இப்படி ஒரு ஷோ நடத்தி அவங்க எல்லாருக்கும் மேலே காட்டி இப்படி ஆட்கள் இருக்கிறாங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது மிகப்பெரிய விஷயம். உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமைப்பட்டுக் கொள்ளுவேன். இப்படி ஒரு எங்களுக்கு அப்படி ஒரு ஷோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். உண்மையாக தேங்க் பண்ணணும். அது மட்டும் தான் என்ன பண்ணலாம், தேங்க் தான் பண்ணலாம். நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் களம் அமைத்து கொடுக்குற எங்களோட பொறுப்பு, அந்த களத்தை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு கலைஞர்கள் கையில் தான் இருக்குது. சரி சுரேன், நீங்கள் சொல்லுங்கள் எங்களோட ப்ரோக்ராமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி தான். இப்போ நிறைய பேர் வாய் வார்த்தையால் சொல்லுவாங்க ஹெல்ப் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான ஒரு சப்போர்ட்னா இந்த ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி தான். நான் நினைச்சு பார்க்க முடியாது. நார்மலாக சின்ன பிள்ளைத்தனமாக சொன்னால் இப்போ நம்ம நாட்டு ஒரு கலைஞர்கள் வந்து டிவியில் தங்களோட பேச காட்டுறங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இவன் அனுப்புகிற படைப்புகளில் தரமான படைப்புகளை தெரிவு செய்து இப்படி ஒரு வாய்ப்பு வழங்குறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு அது அடுத்து இன்னொரு படம் பண்ணணும் என்றது பண்ணினா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அதோட முக்கியம் நாங்கள் பண்ணுற படம் வந்து நல்லா இருக்குதோ இல்லாட்டி அதில் இருக்க நிறை குறை சொல்கிறதுக்கோ கண்டிப்பாக யாராச்சும் பார்க்கணும். அதை கொண்டு போய் சேர்க்குற வேலையை ஃபிலிம் சிட்டி பண்ணுது. நிச்சயமா. நன்றி சுரேன். வந்து நாங்கள் நான் கலைஞன் குறுந்திரைப்படத்தில் குழுக்கு நாங்கள் விடை கொடுக்க போகிறோம். சுரேன், அதே போல் கிரேஷியன், அஜேந்திர பிரசாத், உங்களோட 3 பேரோட எதிர்காலத்தில் வந்து என்னென்ன லட்சியங்கள் குறிக்கோள்கள் வச்சிருக்கிறீங்களோ அத்தனையும் வந்து இனிதான் நிறைவேற வேண்டும்னு சொல்லி நாங்கள் ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் இணைந்து கொண்டுமைக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சிறசைகளே, நான் கலைஞன் குழுவுக்கு நாங்கள் விடை கொடுத்துருக்கிறோம். சரி, 2வது குறுந்திரைப்படத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அதுக்கு முதல்ல 2வது குறுந்திரைப்படத்தில் இருந்து ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக. இது அழகான பூக்கள், அதுக்கு பக்கத்தில் ஒரு அருவி, ஜில்லுன்னு ஒரு சின்ன மலை, பக்கத்தில் மனைவி. இதெல்லாம் பிரசவத்துக்கு முதல்ல பிள்ளையை தொட்டு பார்க்கும்போது தான் புரியுது. அம்மா, இன்னைக்கு மட்டும் அம்மா வயிற்றில் இருந்துட்டு நாளைக்கே அப்பா கைக்கு வந்தோம், சரியா? அம்மாவுக்கு ரொம்ப கரைச்சல்லாம் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பாவை பார்த்துட்டேன். இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில் 2வது இடம் பிடிக்கிற குறுந்திரைப்படத்திலிருந்து ஒரு சில காட்சிகளை மட்டும்தான் பார்த்துட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. சரி, முழுமையாக நாங்கள் உங்களுக்காக வழங்குவோம். அதுக்கிடையில் ஃபிலிம் சிட்டி சீசன் 3 நிகழ்ச்சியில் ஒரு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் சந்திக்கலாம். ஃபிலிம் சிட்டி அடுத்த தலைமுறையை நோக்கி. உங்கள் வைப்பினை உறுதிப்படுத்தும் SMS-ஐ உடனடியாக பெற்றுக் கொள்வீர்கள். NSBI சேவர் M-Cash ஊடாக உங்கள் கணக்கில் உடனடியாக வைப்பிலிடும். உங்கள் வைப்பினை உறுதிப்படுத்தும் SMS-ஐ உடனடியாக பெற்றுக் கொள்வீர்கள். NSBI சேவர் M-Cash ஊடாக உங்கள் கணக்கில் உடனடியாக வைப்பிலிடும். ஃபிலிம் சிட்டி அடுத்த தலைமுறையை நோக்கி.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான ஃபிலிம் சிட்டி சீசன் 3. ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில் 2வது இடம் பிடிக்கிற குறுந்திரைப்படம் மீண்டும் நம் தொட்டிலுக்கு. சரி, இந்த குறுந்திரைப்படத்திலேருந்து ஒரு சில காட்சிகளை பார்த்துருப்பீங்க. முழுமையாக நாங்கள் இந்த குறுந்திரைப்படத்தை வழங்குவோம். அதுக்கு முதல்ல இந்த குறுந்திரைப்படத்தோட சம்பந்தமான முக்கியமான 2 பேர் எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் பார்க்கலாம். இந்த வார 2வது குறுந்திரைப்படம் மீண்டும் நம் தொட்டிலுக்கு. இந்த குறுந்திரைப்படத்தினுடைய இயக்குனர், நடிகர், கதாசிரியர் லிங் சின்னா அவர்கள். வணக்கம். வணக்கம். சரி, அதே போல் இசையமைப்பாளர் சுகன். வணக்கம். உங்கள் 2 பேரையும் ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். சரி, லிங்க் சின்னா, நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்துட்ருக்கிறீங்க நீங்கள்? நான் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கதாசிரியராக இருக்கிறேன். இதுதான் ஃப்யூச்சர் அதுன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து இதில் இந்த ரோட்டில் கரெக்டாக போயிட்டுருக்கேன். இந்த திரைப்படத்துறையில் எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? இது சின்ன வயசில் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கற்பனை, எந்த ஒரு விஷயமும் யாராவது சொன்னாங்கன்னா அது ஒரு விஷுவலாக பார்க்குற பழக்கம் இருக்குது. அதனோட இதுதான் எதுவுமே நான் பார்க்குற ஒரு விஷுவலை வந்து நம்ம படம் பண்ணி 4 பேர் பார்க்கணும், இதுதான் எப்படிங்கிற ஐடியாவில் வந்தது தான் ஃப்யூச்சரில் டைரக்டர் ஆகணும். அப்புறம் நிறைய ஸ்டோரிஸ் எழுதிட்டேன். அப்போ அதுக்கு பிறகு இந்த ஸ்டோரிஸ்லாம் நான் எழுதும் போதே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் பண்ணுறது. சுஜாதா கதை எழுதுனா அவரோட ஸ்டைலை வந்து கடன் வாங்கி தான் இருந்தாலும் அவரோட ஸ்டைலில் அப்படி எழுதிடணும் எனக்கு. அப்போ அப்படி பண்ணிகிட்ருக்க டைமில் வந்து எனக்கு அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபில்மாக பண்ணிடலாம், அந்த ஐடியாவில் வந்தது தான் இந்த கதையும் கூட. இந்த படமும் 2008 கதையாக எழுதினது. கதையாக எழுதி இருக்கும்போது வந்து வேறு மாதிரி ஒன்று இருந்துச்சு. சரி, ஓகே. கதை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம். விட்டா நீங்கள் வந்து நாங்கள் குறுந்திரைப்படத்தை பார்க்குறதுக்கு முதலே ஸ்டோரியவே நீங்கள் சொல்லி முடிச்சிருவீங்க. இப்போ வந்து என்ன தொழில் செய்துட்ருக்குறீங்க சின்ன? இல்லை, கல்டிவேஷன் தான் என்னோட தொழில்னு பார்த்தா. வாழ்வாதாரத்துக்கு வந்து நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி கதைகள் எழுதுறது. சரி, அதுக்கிடையில் இப்போ வந்து கல்டிவேஷன் செய்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கிடையில் வந்து எப்படி டைம் கிடைக்குது உங்களுக்கு இந்த குறுந்திரைப்படங்கள் இருக்கிறதுக்கும் கதைகள் எழுதுறதுக்கும்? டைம் படம் படிக்கிறதுக்கு 3 மணி ஆயிரும். நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடும் தூங்குறது. இது படத்துக்கான டைமு, என்னோட கதை எழுதுறதுக்கான டைமு இதுவாக போயிடுது. அப்புறம் அதை தாண்டி மார்னிங்கில் வந்து ஈவினிங் வரைக்கும் உள்ள டைமில் வந்து நான் பண்ணுறது இதுக்காக தான். சரி, அதுக்கு அந்தந்த டைமை வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சிடுவீங்க இல்லையா? சரி, ஓகே. சின்ன கதை எழுதுறதா சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் எத்தனை ஸ்டோரிஸ் எழுதியிருப்பீங்க? பத்திரிகையில் வெளிவந்த வந்து 184 கதைகள், சிறுகதைகள். அப்புறம் ஒரு 3 வார கதைன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க, அதில் ஒரு 4-5 எழுதியிருக்கிறேன். அப்புறம் நிறைய கதை வெளிவராத கதைகள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரி, இப்போ வந்து குறுந்திரைப்படங்களுக்கு ஏதாவது கதை எழுதிருக்கீங்களா, ஸ்டோரி? இல்லை, குறுந்திரைப்படத்துக்கு நான் எழுதுகிற கதையெல்லாம் ஒரு படத்துக்கு மாதிரியே இருக்கும். அதை எடிட் பண்ணுனா குறுந்திரைப்படம் தான். எடிட் பண்ணாலே போதும். சரி, ஓகே. சின்ன சொல்லுங்க, ஒரு புத்தகம் வெளியிட்டு தான் சொல்லியிருந்தீங்க இல்லையா? என்ன நூல் அது? என்மேல் விழுந்த மலை துளிகள்னு சொல்லிட்டு ஒரு சொல்லோவியம், சொற்களை கொண்டு ஓவியம் வரைகிற மாதிரி ஒரு அது நல்ல ஒரு சக்ஸஸ் ஒன்று கொடுச்சு. ஃபுல்லாக ரொமான்ஸ். சரி, இப்போ வந்து நீங்கள் சொல்ல வர நிறைய விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், அனுபவம் வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு கதை மூலமாக சொல்லிடலாம். அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு குறுந்திரைப்படமாக சொல்கிற நேரத்தில் இன்னும் ஈஸியாக மக்கள் மத்தியில் வந்து பதிஞ்சிரும் மனதில் இல்லையா? சரி, முதலாவது படைப்பு இது வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ப்ராஜெக்டை? இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஒரு 3 மாதமாக இது பண்ணிகிட்ருக்கேன். காலநிலை ஒரு சைடு, கேட்குறது மட்டும் பதில் சொல்லாமல் இல்லாட்டி கண்டினியூவாக பேசலாமோ தெரியல. காலநிலை எங்கள் ஊர் பக்கம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. முன்னெல்லாம் 6 மாதம் வெயில் அடிக்கும், 6 மாதம் மழை அடிக்கும். இப்போ 12 மாதமும் மழை அடிக்கும், எங்கேயாவது எப்பயாவது ஒரு 2-3 நாள் வெயில் அடிக்கும். அந்த பிரச்சனை இருக்கிறனால அவுட்டோர் ஷூட்டிங்குங்கிற வந்து எங்களுக்கு எப்பயுமே ரிஸ்க்காக இருக்கும். ஒரு நாள் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் சில வேளை அது வந்து ஆரம்பிக்கும் போதே மழை கொட்டிடும், நல்ல வெளிச்சமாக இருக்கும். திடீர்னு பொறுத்தவரையில இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்ச் இருக்குது. அப்போ அதனால கொஞ்சம் நிறைய ரிஸ்க் இருந்துச்சு. அதனால தான் இந்த ஒரு அதாவது 9/43 இந்த நிமிஷத்துக்கு கூட நான் வந்து 3 மாதம் எடுக்க வேண்டிய பிரச்சனை இருந்துச்சு. சரி, ஓகே. நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம். சரி, அதுக்கடையில் சொல்லுங்க சுகன், மீண்டும் நம் தொட்டிலுக்கு இந்த குறுந்திரைப்படம் முதலாவது முயற்சியா? இது ஷார்ட் ஃபில்மாக இதான் முதல் முயற்சி. ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். என்ன பாட்டு? வெனிஷ் ட்ரீம். அது வந்து ஒரு டைட்டிலே இருக்குது, வெனிஷ் ட்ரீம், கனவு கலைஞ்சிருச்சு. சரி சரி, பாடுவீங்களா சுகன் நீங்கள்? நான் தான் பாட்டு பாடி. நீங்கள் தான் பாடினீங்க. எங்களுக்கு ஒரு 2 லைன்ஸ் பாடி காட்டிடுமா? பண்ணலாம். பாடுங்க. உன் வார்த்தையும் இல்லை வாழ்க்கையும் இல்லை உறக்கமே கனவை கலைத்ததடி
உன் பார்வையும் இல்லை பாதையும் இல்லை தனிமையே என்னை வாட்டுதடி. சூப்பராக பாடியிருக்கிறீங்க சுகன். சரி, ஒரு இசையமைப்பாளரையும் தாண்டி நல்ல ஒரு பாடகரும் கூட. சரி சுகன், சொல்லுங்கள், இந்த வாய்ப்பு உங்களுக்கு அப்படி கிடந்துச்சு? இந்த குறுந்திரைப்படத்துக்கு பேக்ரவுண்ட் இசை, பின்னணி இசை கொடுக்கறதுக்கான ஒரு சான்ஸ் அப்படி கிடைச்சது? அண்ணா டிரெக்டர் எனக்கு தெரியும். இப்போ ஒரு நான் இந்த ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இவர் தான் எனக்கு சான்ஸ் தந்தார். அவர் மூலமாக தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, நாங்கள் குறுந்திரைப்படத்தை பார்த்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம். சரியா சுக? சரி, ஓகே, லிங்க் சின்னா சொல்லுங்கள், ஏன் அந்த லிங்க் சின்னா அப்படின்னு வச்சுருக்கீங்க? இது பத்திரிகைக்கு புனைப்பெயர் வைக்கும்போது ஆரம்பித்த சின்னங்கிற பேர் எனக்கு சின்னல இருந்துச்சு. அப்புறம் புனைப்பெயர் வச்சு பத்திரிகையில் கதை எழுதிடணும் அப்படிங்கிறனால லிங்க் சின்னான்னு சொல்லிட்டு ஆரம்பித்த கதைகள். அதுக்கு பிறகு அப்புறம் அம்மா பொறாமப்பட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக ராணி மகன்கிற பேர்லையும் வந்து கதை பண்ணேன். அது அம்மாவுக்காக கொஞ்சம் கதையும் லிங்க் சின்னாங்கிற இப்படி லிங்கங்கிற லிங்க பிரகாசம் என் அப்பா, ராணி மகன் ராணி அம்மா பேர், ராணி மகன்கிற பேர்லையும் கதை பண்ணிட்டேன். சரி, இவ்வளோ காலம் இந்த குறுந்திரைப்படத்தை இயக்கிறதுக்கு முதல்ல எப்படியான ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துச்சு சின்ன? இப்போ வந்து உண்மையில் வந்து உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்குது, ஸ்டோரி எழுதுறீங்க, நடிக்கக்கூடிய திறமை இருக்குது. ஆனால் வந்து சில வழியில் அந்த திறமைகளை வந்து வெளிப்படுத்த இல்லாமல் இருக்கும். அதனால தான் நீங்களே ஒரு குறுந்திரைப்படத்தை நீங்களே இயக்கி நீங்களே நடிச்சிருக்கிறீங்க. அதன் மூலமாக வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டால், என்னோட ஸ்டடி லெவல்னு பார்த்தா கிரேட் 9th மட்டும்தான் நான் படித்தது. கிரேட் 9th படித்த பிறகு ஒரு பிரபல பத்திரிகையில் ஒரு மெஷின்குள்ளே ஒரு சாதாரண தொழிலுக்குள்ளே போயிட்டு தான் கதாசிரியராக நான் அங்கேயே வெளியே வந்தேன். அப்போ இந்த மேஜிக் வந்து எனக்கு எப்பயுமே நடக்கும். எனக்கு இந்த படிப்புங்கிறது வந்து வேற ஒரு அது சும்மா ஆனாவன் அவ்வளோதான். அதை தாண்டி நான் கற்றுக்கிட்டது, எழுத கற்றுக்கிட்டது, இது இயல்புலேயே எனக்கு இருந்ததா நான் எப்போ உணர்ந்தனோ அது அப்படியே ரைட், ஓகே, இதுதான் நம்ம ஃபீல்டு. கிரேட் 9th படித்தா கண்டிப்பாக ஒரு மேசன் தொழில் தான் செய்யணும். நான் அதுவும் செஞ்சுருக்கேன். அதை தாண்டி வேறு ஒன்றும் பண்ணிட முடியாது நமக்கு. ஆனால் இந்த கலைத்துறை அப்படிங்கிற டைமில் வந்து படிப்புங்கிற ஒரு 2ஆம் பட்சம். அப்போது இது லைஃப்பில் இது ஒரு மேஜிக்காக நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம ரூட்டு. இதுக்குள்ள அப்படியே கண்டினியூவாக போயிட்டு ஒரு பெரிய டைரக்டர் ஆகிடும். சரி, ஓகே, பெரிய டைரக்டர் ஆக வேண்டும் மட்டும் தான் உங்களோட எதிர்பார்ப்பு இல்லை லட்சியம்? சரி, அனுபவ கல்வி தான் நிறைய இருக்குது சின்னாக்கு. சரி, நாங்கள் குறுந்திரைப்படத்தை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம். சரி, நாங்கள் வந்து முதலாவது குறுந்திரைப்படத்தை பொறுத்தவரையில் உண்மையில் வந்து ஒரு கலைஞர்களுக்கு அப்படியான ஒரு ஆதங்கம் இருக்குன்ற வகையிலான ஒரு கதைக்கருவா அமைஞ்சிருந்துச்சு. சரி, இந்த 2வது குறுந்திரைப்படம் மீண்டும் நம் தொட்டிலுக்கு, இந்த குறுந்திரைப்படத்தினுடைய கதைக்கரு, இந்த குறுந்திரைப்படம் எப்படி அமைப்போகிறது நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சரி, 2வது குறுந்திரைப்படம் முழுமையா இது. எங்க அப்பாவை பார்த்துட்டு அழகான பூக்கள், அதுக்கு பக்கத்தில் ஒரு அருவி, ஜில்லுன்னு ஒரு சின்ன மலை, பக்கத்தில் மனைவி. இதெல்லாம் பிரசவத்துக்கு முதல்ல பிள்ளையை தொட்டு பார்க்கும்போது தான் புரியுது. அம்மா, இன்னைக்கு மட்டும் அம்மா வயிற்றுல இருந்துட்டு நாளைக்கே அப்பா கைக்கு வந்தோன்னு, சரியா? அம்மாவுக்கு ரொம்ப கரைச்சல்லாம் பண்ணக்கூடாது. என்னப்பா பயப்படுறீங்களா? இல்லைம்மா, சொர்க்கத்தில் இருந்தேன். பயப்படாங்க, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். வண்டிங்களா? அம்மா ரெடியாகு, ஆட்டோ வந்துருச்சு. நான் பயப்படுற காரணம் எங்கள் அப்பா லிங்கம். எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே ஃபோட்டோவில் தான்.
நான் பிறந்த அன்னைக்கு எங்கள் அப்பா எங்கேயோ போயிட்டாருன்னு சொன்னாங்க. அம்மா கிட்ட கேட்டேன், மறைஞ்சிட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ நம்பினேன், நாளைக்கு நானும் அப்பாவை போகிறேன். இப்பயுமா அதை நம்பணும்? பார்த்துமா கவனம். அப்பாவை பார்க்காத வழி நான் அப்பாவாக போகிற இந்த நேரம் தான் அதிகமாக இருக்கு. பிரசவத்துக்கு முதல் பிள்ளையை தொட்டு பார்க்குற சொர்க்கம்னா பிரசவத்துக்காக மனைவியை அட்மிட் பண்ணிட்டு வார்டுக்கு வெளியே வலிக்க காத்திருக்க நரகம்னு இப்போ தான் புரியுது. வெள்ளையோ கருப்போ பிள்ளையும் பொண்டாட்டியும் ஆரோக்கியமாக இருந்தால் அதே போதும்னு ஆண்டவனுக்கு சொல்ல தோணுது. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சிவா? எஸ் டாக்டர். வைஃப் ஓகே, நல்லா இருக்காங்க. குழந்தை டாக்டர்? குழந்தையும் கூட. பார்க்கலாமா? எஸ் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் ரூமில் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணுமே. நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே ஒரு குழந்தையை பற்றி பல அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பல விஷயங்களையும் பார்க்கலாம். அப்படின்னா எங்கள் அப்பாவை பார்க்கலாமா டாக்டர்? நான் அப்படி கேட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு டாக்டர் அப்படி சிரிச்சும் இருக்கக்கூடாது. டாக்டர் கதவை திறங்க. டாக்டர் பயமா இருக்கு. டாக்டர் கதவை திறங்க. இப்போ எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? பயமா இருக்கு டாக்டர். இது என்ன பிசு பிசுன்னு? இருட்டும் இல்லாம வெளிச்சமும் இல்லாம இது என்ன சிகப்பு? ஓ, ரத்தமா? இது ஒரு அறையா இல்ல குளம்? தண்ணிக்குள்ள இருந்தும் என்னால மூச்சு விட முடியுது. எப்படி? இது என்ன சதை அறையா? ஐயோ, இந்த அறைக்கு வெளியே அழுகிற குரல் எங்க அம்மாவோடது தான். அப்படின்னா நான் எங்க அம்மா வயிற்றுக்குள்ளதான் இருக்கணும். இதுக்கப்புறம் என்னால் உள்ள இருக்க முடியாது. நான் வெளியே போகணும், எங்க அப்பாவை பார்க்கணும். எப்படி போகுது?
இது பாத ஓ இதுதானா கடவுள் என்னை வெளியே எடுக்கிறானா இல்லை எங்கள் அம்மாவே என்னை வெளியே தள்ளுறானா குழந்தைய கொஞ்சம் அது போதும் அந்த கோடியில் இருக்கிற கேமரால கொஞ்சம் உட்காரு. ஏன் அப்பத்தா? நீ தானே நீங்க பிறந்ததுலேருந்து உங்க அப்பனை பார்த்ததே இல்லைன்னு சொன்ன. இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில் இரண்டாவதாக இடம் பிடித்த குறுந்திரைப்படம் மீண்டும் நம் தொட்டிலுக்கு. சரி, இந்த குறுந்திரைப்படத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. சரி, இந்த குறுந்திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி, உண்மையில் அன்றாட வாழ்வியலோடு சம்பந்தமான ஒரு கதைக்கருவை இயல்பான முறையில் இயக்குனர் கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நாங்களும் சரி இப்போ பிறக்கிறோம் வாழ்கிறோம், இருந்தாலும் கூட உண்மையிலே நாங்கள் எங்களோட தாயோட கருவறையில் இருக்கிற நேரத்தில் இதனால் எங்களுடைய அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எங்களோட அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்களை இழந்திருப்பாங்க, அதற்கான எத்தனை விஷயங்களை செய்திருப்பாங்கிறது யாருமே நினைச்சு பார்க்கறதில்ல. உண்மையில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கும் தெரிஞ்சு கொள்றதுக்கும் ஏற்ற வகையிலான ஒரு கதைக்கருவாக தான் இந்த வாரம் இந்த இரண்டாவது குறுந்திரைப்படத்தினுடைய கதைக்கரு அமைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சி அமைப்புகள் கூட வித்தியாசமாக இருந்தது, நடிப்பு கூட நல்ல முறையில் இருந்தது. சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகிறோம். இயக்குனர் என்ன சொல்ல போகிறோம் அவர்கிட்டையும் நாங்கள் கேட்கலாம். சரி, லிங்சின்னா சரிங்க, நாங்கள் இந்த குறுந்திரைப்படத்தை பார்த்துருக்கிறோம். சரி, அதில் எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது இந்த குறுந்திரைப்படத்தை பார்த்ததுலேருந்து. ஒரு சில காட்சிகள், இடைப்பட்ட காட்சிகள், இதை எதற்காக வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற டவுட் எல்லாமே வந்துச்சு. இந்த குழப்பம் என்ன காரணம்? இந்த குழப்பம் வர்றதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள். இதை ஒரு குழப்பமாக எடுத்துக்க முடியல என்னால். என்னன்னு கேட்டால் ஒரு 10 பேர் சரி, உங்களோட பார்வையில் குழப்பம் இல்லாமல் இருக்கு, ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுது. இருக்கு ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. இந்த 10 பேரும் 10 கதையோட போகிறாங்க இந்த படம் பார்த்துட்டு. இது ஒரு வித்தியாசமாக அமைஞ்சிட்டுமேங்கிற ஒன்று. அப்புறம் நான் சொல்ல வந்ததை சரியாக சொல்ல முடியாததுக்கான ஒரு காரணம் இருக்குது. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், விஞ்ஞான புனைக்கதையை ஒரு வித்தியாசமான மைண்ட் செட்டோட பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம பொதுவாக ஆர்ட் ஃபில்மையே ரசிக்கக்கூடிய நிலைமையில் இன்னும் நம்ம வளரல, கமர்ஷியலுக்குள்ளுக்கே இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி டைமில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற டைமில் 24 படத்துக்கே அவ்வளோ பெரிய நிறைய காமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர். அப்போ இதே பிரச்சனை தான் இந்த படத்துக்கு. அதாவது அதுக்கு ஈக்குவலாக நான் ஒரு ஈக்குவலாக நினைக்கல, ஆனால் அந்த படத்துக்கே அப்படி வரும்போது இந்த படத்துக்கும் அப்படி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் மற்றபடி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்க இந்த குறுந்திரைப்படம், இந்த ஷார்ட் ஃபில்ம் மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க அப்படி ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்தை பற்றியான ஒரு தெளிவு ஒன்று இருக்கணும். எங்கள் அப்பா இறந்து போன பிறகு எனக்கு ஒவ்வொரு நாளும் தோணும், எங்கள் அப்பாவை நான் திரும்ப பார்க்க முடியாது அப்படிங்கிற. அப்படி எங்கள் அப்பாவை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. நான் திரும்ப போயிட்டு அம்மா வயிற்றுல இருந்து திரும்ப பிறந்து வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அது சாத்தியமாகறதுக்கான ஒரே காரணம் அது மட்டும்தான். நான் சின்ன குழந்தையா திரும்ப வயிற்றுக்குள்ளே போயிட்டு குழந்தையா பிறந்த அப்பாவை நான் பார்க்கணும். அப்போ உயிரோட திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் எதுவும் சாத்தியப்படாது, 2ல் 1 நடக்கணும்ல அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. நான் திரும்ப வயிற்றுக்குள்ளே போயிட்டு பிறந்து வந்தால் தான் அப்பாவை பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பிறந்தது தான் இந்த கதை. சரி, இப்போ கதாசிரியர்ன்றதை தாண்டி இந்த குறுந்திரைப்படத்தை முதலாவதாக நீங்கள் இயக்கியிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நடிச்சிருக்கிறீங்க. இப்போ இயக்கிட்டே டிரெக்ட் பண்ணிட்டே நடிக்கிறது, ஆக்ட் பண்ணுறது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? கஷ்டமாக இருந்துச்சா? கூட பார்வையில் நிஜமாக கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது நான் பண்ண வேண்டிய சீனே இல்லை. அந்த பண்ணுறதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அவர் பண்ண முடியாதுட்டார். தாடியோட நடிக்கணும், சாரம் கிழிஞ்சு இருக்கணும், அல்லது சட்டை இல்லாமல் இருக்கணும், அதெல்லாம் அவர் விரும்பலை. அந்த ஒரு காரணத்துக்காக சரி இது நம்ம படம், நம்ம முடிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு நிறைய இருக்கும்ல, ரைட் ஓகே நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை நான் தாடியோட இருந்தேன். எல்லாருமே ஒரு பொஷான ஒரு கேரக்டரை தான் விரும்புகிறாங்க அதிகமாக. சரி, ஓகே, லிங்ஷினாவை பொறுத்தவரையில் நடிக்கிறது பிடிச்சிருக்கா, டைரக்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கா? இல்லை, எனக்கு இயக்குனர் ஆகணும்.
அதுதான் அதுதான் நடிக்க வைக்கணும். இயக்குனர் படைப்பாளி, அந்த படைப்பாளி ஆகணும். அதுக்கு தான் நிறைய வெளிவு இருக்குன்னு சொல்லி. சரி, ஓகே. சுகன், ரொம்ப நேரமாக யோசிச்சிட்டே இருக்கிறேன். சரி சுகன் சொல்லுங்க, இப்போ வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு காதல் சம்மந்தமான ஒரு குறுந்திரைப்படம், ஒரு நட்பு, இப்படியான வேறு ஸ்டோரின்னு சொன்னால் ஈஸியாக வந்து இசையமைச்சிடலாம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெட்லேருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன மாதிரியான சவால்கள் இருந்துச்சு உங்களுக்கு இசையமைக்கிற நேரத்தில்? இல்லை, இப்போ ஒரு லவ் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா எனக்கு இப்போ நான் இது வரைக்கும் ஏற்கனவே அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அதோட போடும்போது லேசாக இருக்கும். இல்லை, அதோட போடும்போது இது கஷ்டமாக இருக்கும். இது எடுத்தோன்னே இப்படி ஒரு படம் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ஓ, ஷார்ட் ஃபிலிம் டைம்னா இதுதான் முதல். இப்போ எனக்கு இப்போ அந்த படத்தோட ஒப்பிடும்போது இந்த படம் கஷ்டமாகும்னு சொல்லலாது. நான் அந்த படம் நிறைய பண்ணதில்லை. இப்போ எனக்கு இது பழகிட்டேன். இப்போ இது லேசாக இருக்குது. லேசாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. என்ன மாதிரியான சவால்கள் இருந்துச்சு? கஷ்டங்கள் எதுவுமே இருக்குல்ல, எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. நேரம். சரி, ஓகே. இந்த குறுந்திரைப்படம் வெளியானதுக்கு பிறகு எப்படியான இது வரவேற்பு இருந்துச்சு? எப்படியான கருத்து இருந்துச்சு பின்னணி இசை சம்மந்தமா? எல்லாமே பாசிட்டிவ் காமெண்ட்டாக இருந்துச்சு. எதிர்பார்க்கல, விமர்சிக்கக்கூடிய விஷயம் தானே. ஆனால் எனக்கு இது வரைக்கும் பாசிட்டிவ் காமெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. நெகட்டிவாக ஒன்றுமே வரல. எதுவுமே வரல. உங்களோட மியூசிக் வீடியோக்கும் வரல? நெகட்டிவாக வரல. சரி, நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா இந்த குறுந்திரைப்படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுற நேரத்தில் வெளியானதுக்கு பிறகும் இப்படியான கருத்துக்கள் தான் வரும்னு சொல்லி? சரி, இந்த குறுந்திரைப்படத்துக்கு இசையமைச்சதுக்கு பிறகு வேற எப்படியான வாய்ப்புகள் ஏதாவது வந்திருக்கா சுகனுக்கு? வாய்ப்புகள் வந்திருக்குன்னா அண்ணாட்டே இருந்தால் இன்னொரு வாய்ப்பு வந்திருக்கு. சரி, அண்ணாட்ட தான் எதிர்பார்க்குறேன். சரி, லிங்க் சின்ன நீங்கள் தான் அடுத்த வாய்ப்பையும் சுகனுக்கு கொடுக்கணும். சரி, அதே போல் சொல்லுங்கள் சின்ன, இப்போ வந்து பெரிய ஒரு பட்ஜெட்டில் செய்ததா சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்தளவு பட்ஜெட் வரதுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து ஷார்ட் ஃபில்ம்ன்றது நிறைய பேர் ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் செய்யலாம். அதுவும் வந்து ஒரு சின்ன டைமுக்குள்ளே வந்து டிரெக்டாக சொல்ல வர வேண்டிய விஷயத்தை ஈஸியாக சொல்லலாம். அப்படி நிறைய பெனிஃபிட்ஸ், நன்மைகள் இருக்குது. என்ன காரணத்துக்காக இவ்வளவு பணம் நீங்கள் செலவழிச்சு? சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுனால எனக்கு வந்த இதுதான். சரி, உண்மையில் வந்து பெரிய பெரிய டிரெக்டர்ஸை பொறுத்தவரையில், நிறைய பேர் பொறுத்தவரையில் அவங்களோட சொந்த வீடெல்லாம் விற்று கூட பெரிய படங்கள் செய்திருக்கிறாங்க. உங்களை பொறுத்தவரையில் இந்த அளவு பட்ஜெட்டில் நீங்கள் செய்தது உங்களோட லைஃப்பில், வாழ்க்கையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதா? இது அவங்க சொந்த வீடெல்லாம் விற்றாங்க. நான் ஒரு லேப்டாப்பும் ஒரு நோட்டும் விற்றேன். அப்புறம் இந்த படம் கொடுத்துச்சு எல்லாமே. இந்த படம், அதாவது நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு படம், அப்புறம் தியேட்டரில் போட்டேன். பெரிய கிராண்ட் ரிலீஸ் ஒன்று பண்ணேன் விஜிதா தியேட்டரில். கபாலி படம் போட்டாங்க. அப்போ கபாலி படத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து சின்ன படங்கிறதுனால கபாலி படத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த படம். கபாலியே முன்னிட்டீங்க நீங்கள்? இல்லை, அப்படி இல்லை. அந்த கபாலினா இனி ரஜினிக்கு க்ரௌடு செம்மையாக இருக்கும்ல, அந்த க்ரௌட் நிறைய வந்துச்சு. 12,000 பேர் படம் பார்த்துக்கு வந்திருக்காங்க. 12,000 பேர் டிக்கெட்டு, 12,000 டிக்கெட் போயிருக்கு. அதில் 2,000 பேர் லேட் ஆகி வந்திருப்பாங்க. மிச்சம் 10,000 பேர் நம்ம படத்தையும் பார்த்துருக்காங்க. டிக்கெட் ஷோ தான் இல்லை, டிக்கெட் ஷோ நமக்கு நம்ம படம் இல்லை. டிக்கெட் ஷோ அது வந்து ஃப்ரீ. நாங்கள் ஃப்ரீயாக காட்டுறோம். பார்க்கணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ல. பணங்கிறது 2ஆம் பட்சம் தானே, அங்கீகாரம் தானே முதல்ல கிடைக்கும். உண்மையில நல்ல ஒரு முயற்சி செய்திருக்கிறீங்க லிங்க் சின்ன. உண்மையில வந்து குறுந்திரைப்படங்களை எடுத்தவங்களை சார்ந்தவங்க மட்டும்தான் பார்த்தாங்கன்றது ஒரு நிப்பாட்டிடாம இப்போ வந்து ஒரு திரையரங்குற வெளியிடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ வந்து ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நாங்கள் களம் அமைத்து கொடுக்குறோம். அதையும் தாண்டி இப்போ வந்து உண்மையில இந்த திரையரங்கில் வெளியிடுறது வந்து நல்ல ஒரு முயற்சியாக இருக்குது. நீங்கள் வந்து ஏனைய கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறேன். சரி, அதே போல் சொல்லுங்கள் சின்ன, இப்போ வந்து வேறு என்ன சவால்கள் வந்து இந்த துறையில் நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? இப்போ வந்து மலையகத்தில் இருக்கிறதால காலநிலை பிரச்சனைகள் இருக்கு, அதே போல ஒரு ப்ரொடியூசர்ஸ் இல்லாத பிரச்சனைகள் இருக்கு. இதே போல வேற என்ன சவால்கள் நீங்க எதிர்கொள்றீங்க? கண்டிப்பா எனக்கும் அதே பிரச்சனை வந்துச்சு. படம் வந்து 75% வந்து சரியான ஷெடியூல் பண்ணிக்கிறதுனால ஒரு 75% அப்படியே நின்றுச்சு. அதுக்கு பிறகு என்னுடைய நலன் விரும்பி ஒருத்தர், அவர் வந்து தான் படத்தை அவுட் பண்ணி எடுத்தார். சிவனேசன் சொல்லிட்டு அவர் பண்ணி எடுத்தார். அந்த படம் அவர் தலைமையில் தான் ரிலீஸும் பண்ண, கிராண்டாக ரிலீஸ் பண்ணார். ஒரு 500 லட்சம் மக்கள் இருந்தாங்க. நிறைய கைத்தட்டு, நல்லா இருந்துச்சு. அந்த கைத்தட்டு அதெல்லாம் இப்போவும் என் காதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அது ஒரு எனர்ஜியை கொடுக்குது. அதனால இன்னொரு படம் நான் ஒரு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படத்தில் கிடைச்ச எனக்கு வருமானம், அதை வச்சு நான் இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய ஒரு விருதுன்னு சொன்னால் ரசிகர்களுடைய பாராட்டு. இதை தவிர வேறு எதுவுமே வந்து உண்மையிலே தேவையில்லை. இப்போ வந்து தேசிய விருதுகள், அதை தாண்டி எத்தனையோ விருதுகள் எல்லாம் இருக்குது. அது கிடைக்கிறது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான். இருந்தாலும் மற்றவர்களுடைய பாராட்டு தான் மிக முக்கியம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான படைப்புகள் செய்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கு? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஃபிலிம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னது வாய்ஸ் ஆஃப் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒன்று, ஃபோட்டோகிராஃபி டீம்.
நான் ஃபோட்டோகிராஃபி படிச்சுட்டு இருக்க டைமில் என்னோட செட்டான டீம் தம்பி தான் மியூசிக் பண்ணுறான். அப்புறம் அவங்களோட சேர்ந்து தான் இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படத்துக்கு வந்து ஒரு டவுன்லோட் கிளிப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். என்னன்னு கேட்டால் ஒரு குழந்தைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை பேசுகிற மாதிரி ஒரு சீன். அப்போ அதனால் அதை வந்து என்னால் பண்ணிட முடியாது. யார் அதுக்கு வாய்ஸ் பண்ணியிருந்தேன்? வாய்ஸ் பண்ணியிருந்தேன் வந்து அபின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை. அவள் தான் அந்த மேஜிக் வாய்ஸ். அமேசிங் அவன். அப்புறம் இந்த படம் என்னன்னு கேட்டால் இந்த படம் வந்து ஃபுல்லாக ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் எல்லா டேக்கும் நானே பண்ணுறது. ஒன்றுமே வந்து டவுன்லோட் கிளிப்ஸ் அது இதுன்னு ஒன்றுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு இது வரணும், ஒரு மெசேஜ் சொல்லணும் படம். அப்புறம் புதுசாக எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷுவல் ஹெலுசினேஷனுங்கிற ஒரு டிசீஸை பற்றி பண்ணிட்டு. சரி, ஓகே லிங்க்ஷி, நான் சொல்லுங்கள், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம். அதே போல் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற டைம் கூட நெருங்கிட்டு எங்கள்கிட்ட நிகழ்ச்சியை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஷல்யூட் கொடுக்கணும். என்னன்னு கேட்டால் அதுக்கான காரணம் வந்து கூட நான் ஒரு பத்திரிகையில் கதாசிரியராக இருந்தும் என்னுடைய படைப்பு வெளியான பிறகு ஒரு ஒரு சின்ன நியூஸாக தான் வந்துருந்துச்சு. பேசும் குரங்குகளுக்கு பெரிய நியூஸ், பேசும் குரங்குகள் அதுக்கு பெரிய நியூஸும் என்னோடது வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி மாதிரி வந்துருந்துச்சு. என்ன இப்போ அடக்கம் பண்ணுறோன்னு மட்டும் போடல, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒன்று நடந்த டைமில் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து உண்மையிலே நான் நிஜமாக ஒரு பெருசாக நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் வந்து பேசியிருந்தேன். அப்புறம் இந்த ப்ரோக்ராம் உண்மையிலேயே ரொம்ப பெஸ்ட்டானது. என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து தேவைப்படுது. நிச்சயமாக சின்ன உண்மையில் வந்து வளர்ந்து வர்ற திரைப்படத்துறை சார்ந்த திறமையுள்ள கலைஞர்களுக்கு ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி என்றைக்குமே வந்து நாங்கள் களம் அமைச்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். காரணம் வந்து எங்கள் நாட்டிலையும் வந்து எங்களுக்கான ஒரு சினிமா உருவாக வேணும். இப்போ வந்து நிறைய பேரை பார்க்குற இன்றைக்கு வந்து குறுந்திரைப்பட இயக்குநர்களாக இருக்கிறவங்க அடுத்த கட்டமாக நாளைய தினம் பார்க்குற நேரத்துலேயே ஒரு முழுநில திரைப்பட இயக்குநர்களாக அவங்க மாறுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் எங்களோட ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி கிடைக்கிற வெற்றி அப்படின்னு கூட நாங்களும் நினைக்கிறோம். சரி, உண்மையில் வந்து உங்களோட டைமை எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீங்க இந்த வழியில். சின்ன அதே போல் சுகன் உங்கள் 2 பேர கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே காய்கூட விடும்னு சொல்லி நாங்கள் ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இணைத்துக்கொண்டு நன்றி. நன்றி. சரி, ரசலி, இந்தளவோடு நாங்கள் இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள போகிறோம். ஒரு குறுந்திரைப்படம் இல்லை, 2 குறுந்திரைப்படங்களை உங்களுக்காக நாங்கள் தந்த திருப்தியோடு. சரி, அதே போல் உங்கள்கிட்டையும் கூட தரமான குறுந்திரைப்படங்களை தான் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி இது. Producer Film City, Netra TV, Sri Lanka Rupahini Corporation, PO Box 2204, Colombo. நாங்கள் தந்த அட்ரஸுக்கு உங்களோட தரமான குறுந்திரைப்படங்களை நீங்கள் அனுப்பி வைங்க. நிச்சயமாக நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். சரி, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு தரமான குறுந்திரைப்படத்தோடு உங்களை சந்திக்க வரும். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.